ஹாய் குடேஸ். நம்ம இந்த வாரம் பார்க்க போகிற திருக்குறள் கடவுள் வாழ்த்துல குறள் நம்பர் 9. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. பொருள்: என்னும் நல்ல குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயன் இல்லாதவையே. உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி ஒரு குட்டி கதை மூலமாக நான் சொல்கிறேன். பாபு தன் சுய மரியாதையால் முன்னுக்கு வந்தவர். அது குறித்து அவருக்கு ரொம்ப பெருமை. கடவுள் நம்பிக்கை சுத்தமாக கிடையாது. கடவுள் என்ன செஞ்சார்? நான் படித்தேன், நான் உழைச்சேன், நான் சிந்தித்து திட்டமிட்டு செயல்பட்டேன். பிரச்சனைகள் வரும்போது அமைதியாக அதை எதிர்கொண்டேன். நான் கடவுள்கிட்ட எந்த உதவியுமே கேட்கலையே. கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியாது. அவரை வணங்க வேண்டிய அவசியம் எனக்கு சுத்தமாக கிடையாது அப்படின்னு எப்போ பார்த்தாலுமே சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருக்கு திருமணமானது. ஆனால் அவருடைய மனைவிக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம். ஆனால் அவர் அதிலெல்லாம் குறுக்கிட்டது கிடையாது. பல ஆண்டுகள் கடந்து போகுது. கணவன் மனைவி ஒரு நாள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு மனைவி கணவனை பார்த்து, ஐம்புலன்களோட பயன்கள் என்னென்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கணவர், இது என்ன பள்ளிக்கூடத்து பையன்கிட்ட கேட்குற மாதிரி கேட்குற, இரு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கண் பார்க்குறதுக்கு, காது கேட்குறதுக்கு, மூக்கு நுகர்வதற்கு, நாக்கு ருசிப்பதற்கு, உடம்பு உணர்ச்சிகள் தொட்டால் உணர்ச்சி தெரிகிறதுக்கு என்ன சரிதானா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கேள்வி எதுக்கு என்கிட்ட கேட்ட அப்படின்னு அவர் கேட்குறாராம். அதுக்கு அவங்க மனைவி சொல்கிறாங்க, நீ காலையில் கோவிலுக்கு போயிருந்தேன்ல, அப்போ அங்கே ஒருத்தரை பார்த்தேன். அவருக்கு ஒரு பையன் இருக்கான். பிறந்ததுலேருந்தே 5 புலன்களுமே வேலையே பார்க்காதான். கண் திறந்திருந்தாலுமே அவரால் எதையுமே பார்க்க முடியாதான். நாக்கால் எதையுமே சுவைக்க முடியாதான். எதை கொடுத்தாலுமே மென்று முழுங்கிடுவாராம். மூக்குக்கு வாசனையே தெரியாதான். மல்லிகை மனமும் ஒன்று தானா, சாக்கடை நாத்தமும் ஒன்று தானா. காது சுத்தமாக கேட்காதான். உடம்புல உணர்ச்சியே கிடையாதான். கீழே விழுந்தா கூட அவருக்கு வலியே தெரியாதான். நடைபெணமாக வாழ்ந்துட்டுருக்காருன்னு ரொம்ப கவலைப்பட்டார். சரி, கோவிலில் நடந்ததுக்கும் என்கிட்ட கேட்ட கேள்விக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கணவர் கேட்குறாரு. உடனே மனைவி சொல்கிறாங்க, இல்லை, இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு குறள் தான் ஞாபகம் வந்துச்சு, அதை தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நல்ல குணங்கள் எல்லாமே இருப்பிடமாக இருக்கிற கடவுளின் திருவடிகளை வணங்காதவங்க எல்லாருமே இந்த மாதிரி புலன்கள் இருந்தும் பயன் இல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு குறளில் சொல்லியிருப்பாங்க. எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களுடைய கணவர் எதுவுமே சொல்லாமல் எந்திரிச்சு போயிடுறாரு. ஹாய் குட்டேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த குறளோட விளக்கம் புரிஞ்சதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.